World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளர் அன்பு தம்பி, நமது தகவல் தொடர்பு உதவியாளர், தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர், நமது ஏவி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஏவியோடைய ஒர்க்கெல்லாம் பின்புலமாக இருக்கக்கூடிய அற்புதமான அன்புக்குரிய தம்பி ஜெய் சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் சக்திவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு பார்வை என்ன தரும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் வந்து தன்னுடைய ஆளுமை மிக்க பதிவுகளை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு வந்து அனுப்பிக்கிறேன். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நம்முடைய 6 மாதம் அந்த மாதிரி வந்து ஆண்டு மாதிரி பண்ணிட்டுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு மாதத்தில் ஒரு சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாதத்தில் வந்து வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மற்றும் ஆன்லைன் யூனிவர்சிட்டி டிவி வழியாக பார்த்து கொண்டு இருக்கும் மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, என்னுடைய குருநாதரை வந்து வணங்கிட்டு, முத்துப்பண்ணி அண்ணாவும் நம்மளுடைய கதிரண்ணாவும் வணங்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து நம்ம குரு அருள் கிடைத்தால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு சின்ன டாபிக் வந்து ஒரு சின்ன உரை வந்து பேசலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம வந்து இந்த கருத்தல் வந்து இது பண்ணிக்கின்னு. இருந்தாலும் வந்து பொதுவாக வந்து என்னென்னா, குரு அருள் வந்துன்னா ஒருத்தருக்கு கிடைச்சா கண்டிப்பாக வந்து அவர் யாருக்கெல்லாம் குரு அருள் கிடைக்குதோ அவர் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த மாணவனாக தான் சரி, ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வழிநடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் நம்ம வந்து நம்மளை வழிநடத்திட்டு யார்? அம்மா அப்பா. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஸ்கூலில் போகும்போது யார் வழிநடத்தி? யார்? டீச்சர்ஸ். அதே மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம வந்து காலேஜ் போனவங்க ப்ரொஃபஸர்ஸ். எல்லா இடத்துலையும் பாருங்கள் அந்த குருவோட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ குருவோட ஆதரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து என்ன கிடைக்குன்னு பார்க்கும்போது, எந்த ஒரு நிகழ்ச்சி தொடங்கினாலும் கூட வந்து நம்ம வந்து வழிபடுறது வந்து முதல்ல வந்து சாமி வழங்கிட்டு நம்ம குரு வழங்கிட்டு பண்ணணும். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போயுமே வந்து எந்த எக்ஸாம்ஸ் இப்போ பண்ணாலையும் எனக்கு குருமார்களை மனசில் ஒரு 5 நிமிஷம் நினச்சிட்டு, உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு தொடங்க, கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, குரு வந்தால் கண்டிப்பாக அங்கே வெற்றி இருக்கும், எந்த ஒரு மாற்றமே இல்லை. அது வந்து நியாயமாக உண்மையாக இருக்கணும். அதை வந்து சொல்ல வரேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் யாராக்கெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா, இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஏதாவது வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அது இல்லாமல் இருக்கலாம். இப்போ பண பிரச்சனைகள் இருக்கலாம், பதவி வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பிரச்சனைகள் இருக்கலாம். சரிங்களா? இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அப்பா அம்மா அந்த இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது, இவங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கா இல்லையா, குரு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குரு பகவான் வந்து பார்க்கும்பொழுது என்னென்னா, நம்ம வந்து குரு பகவான் ஒரு சாதாரண கிரகம் அல்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னா மிகவும் வந்து இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய கிரகம். நம்ம என்ன சொல்லலாம், ஒரு தூய கிரகம்னு சொல்லலாம். சரிங்களா? அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து குரு பகவான் வந்து நவகிரகங்கள் வந்து சுப கிரகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரோட பேர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் பிரகஸ்பதி. அந்த பேரை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இதெல்லாம் உண்டாகுது இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மனித ஜாதகத்தில் வந்து வலுவாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பணம் எப்படி வந்து ரிலேட் பண்ணுற பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணம் அதிகமாக வருது, அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது, முதலீடுகள் பண்ணால் நல்லா வந்து வியாபாரம் ஆகுது, தொழிலும் சரி, கடன் சுமையே இல்லை, கடனே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொருளாதாரம். சரிங்களா? குடும்ப பொருளாதாரம் வந்து உயர தொடங்குது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, குரு பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம வந்து குரு பகவானோட அவர் பதவி உயர்க்கு எப்படி இருப்போம்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரியோட ஆதரவு அதிகரிக்கும். சரிங்களா? ஐயா வணக்கம். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். அதே சமயத்தில் வந்து திறமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெளிப்படும்.
யூஸ்வலாக வந்து நிர்வாக பொறுப்புகள் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் வந்து கல்வி அந்த சமயத்துலேயும் சமுதாயத்துலேயும் வந்து அவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். இதெல்லாம் எதுக்காகனா குரு பகவான் அவங்களுடைய ஜாதகத்திலும் சரி அவங்களுடைய அருளும் சரி இருந்தால் சரி அவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து குலதெய்வ பாக்கியத்துக்கு வந்து நம்ம வந்து இது வந்து குரு பகவான் பெரிய பங்கு இருக்குது சரிங்களா. யூஸ்வலாக வந்து என்னென்னா நம்ம குலதெய்வ பாக்கியத்துக்கு எத்தனாம் பாவம் சொல்லும் ஜோதிடத்தில் 5ஆம் பாவம் சொல்லும் இல்லையா. அப்போ வந்து 5ஆம் பாவத்தில் வந்து பார்க்கும்போது யாராருக்கெல்லாம் வந்து குரு பகவான் 5ஆம் பாவத்துலையும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார், குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார், கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும். இல்லாதவங்க என்னென்னா குரு கூட நீங்கள் கூட இருந்து சேவை செய்யலாம். அப்படின்னா வந்து கோயில்கள் இருக்கலாம், கோயிலுக்கு வந்து உழவார பணி இப்போ பண்ணுங்க சரிங்களா. உழவார பணி பண்ணியிருந்தாலையும் உங்களுக்கு வந்து அற்புதமான உங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் இருந்தாலையும் குரு கூட இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் சரிங்களா. அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக இந்த நம்ம குரு அருள் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக இப்போலாம் இந்த வேலைக்கிழமை வந்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா. வேலைக்கிழமை அன்றைக்கி வந்து அந்த இது வந்து அந்த கிழமை வந்து பிடிச்சிக்கோங்க. அந்த கிழமையில் வந்து மஞ்சள் இது வந்து நம்மளுடைய துணிகள் வந்து பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் வந்து அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்படியே வந்து சாய்பாபா கோயில் வந்து அதிகமாக போங்க அந்த டைமில். அதே சமயத்தில் என்னென்னா இந்த கடலைப்பருப்பு தானம் செய்யுங்க சரிங்களா. அந்த கோயிலுக்கு போய் நம்ம வந்து கடலைப்பருப்பு தானம் செய்வதும் நம்முடைய அதே மாதிரி சமயத்தில் குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி செஞ்சாலே போதும் சரிங்களா. அந்த மாதிரி செய்யுங்க. முதல்ல வந்து நம்ம ஆசிரியர்களும் நம்ம குருவையும் மனசால் நோக்கடிக்காமல் நல்லது நினைக்கணும். அந்த மாதிரி நினைச்சாலே எல்லாமே நல்லதாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயத்தில் என்னென்னா நம்ம ஸ்கூல்ஸ்லாம் போவோம்ல, ஸ்கூல் படிக்கும் போது இல்லைன்னா நம்மளோட ஆசிரியர் மதிக்கணும். அவங்க சொல்லித்தரது ஃபஸ்ட்டு மதிக்கணும். அதுதான் வந்து முதலோட விதியே. நமக்கு ஒரு தெரியாத விஷயத்தை யார் சொல்லித்தரங்களோ அவங்களே குருவாக நம்ம ஏற்றுக்கலாம். அதுவே நம்ம அவங்கள மதிக்கணும். அவங்க கூட இருந்து எந்த ஒரு துரோகமும் இல்லாமல் நினைக்கணும். அதுதான் வந்து பெரிய ஒரு இது. அதே சமயத்தில் என்ன மூணாவது என்ன நமக்கு வந்து தர்மம் செய்யலாம் சரிங்களா. நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குவதே ஒரு மிகப்பெரிய இதுதான். என்னென்னா இப்போ இந்த கல்வி இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய தானம் கல்வி தானம் சரிங்களா. அது வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து யாரெல்லாம் படிக்க முடியாது இருக்கவங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் வாங்கி தருது, பென்சில் வாங்கி தருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு குரு பலன் அதிகரிக்கும். அதேமாதிரி அன்னதானம் செய்யலாம், புத்தக தானம் செய்யலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி சமயம்னா குரு அருள் வந்து வந்துருச்சு சரிங்களா. அதுக்கு என்னென்ன அறிகுறி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா நல்ல மனிதர்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரடியூஸ் அதிகமாக ஆகுவாங்க சரிங்களா. நிறைய நட்பு ஏற்றம் வந்து பெருசாகும் சரிங்களா. அது நீங்கள் வந்து ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி இருக்கும். அதுமாதிரி வந்து திடீர் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சரிங்களா. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், மன அமைதி இருக்கும் அதில். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் முன்னே வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். தேவையற்ற வந்து ஒரு பயம் வந்து கம்மியாகும், குடும்ப ஒற்றுமை அதெல்லாம் அதிகரிக்கும். அதுமாரி வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லாதவங்களுக்கு நல்லா கிடைக்கும் சரிங்களா. பொதுவாக என்னென்னா நம்ம வந்து குரு வந்து ஒரு உண்மையான வந்து அருள் கிடைத்த என்ன தானாக நடக்கும் என்ன நினைக்கிறோன்னா முதல்ல வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா முயற்சிக்கணும், நேர்மை, தர்மம், இறைநம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்ததாக குரு சரியா. நம்ம வந்து இதெல்லாம் நம்ம முயற்சி வேணும். அதே சமயத்தில் நம்ம இறைநம்பிக்கை வேணும். குருவை வந்து மனசார நினச்சி வேண்டிங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சில கோயில்ஸ் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். முதல்ல வந்து நமக்கு வந்து நவகிரக குரு ஸ்தலங்கள் வந்து இருக்கிறது வந்து நம்ம ஆலங்குடி சரிங்களா. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குருஸ்தலமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து திட்டை வசிஷ்டேஸ்வர் கோயில் வந்து சொல்கிறேன், அது நம்ம வந்து குருவோட கோயில் சொல்லலாம். திருவிடை மகாலிங்கேஸ்வர் கோயில் சரிங்களா, அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு சரியாக குரு பகவான் சொல்லலாம். இந்த 3 கோயிலுக்குமே வந்து நீங்கள் ஒரு நாளில் போயிட்டு வர மாதிரி பாருங்கள். அது வந்து ஒரு நல்லா இருக்கும். யூஸ்வலாக என்ன சொல்லலாம்னா ஒரு குரு பகவான் அப்படின்னு பார்த்தா வந்து ஒழுக்கத்துக்கான ஒரு கிரகம் சரியா. யூஸ்வலாக என்ன சொன்னால் ஒரு குரு பகவான் வந்து நிறைய பேருக்கு இந்த இதில் தொப்பை வரும். அப்போ வந்து அவங்ககிட்ட குரு பகவான் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. யூஸ்வலாக எங்கள் ஐயா வந்து பானாத்மா சொல்லியிருக்காரு, அந்த குரு பகவான் வந்து தொப்பை வந்தாவே வந்து ஒரு அவங்களுக்கு பண்பு அது மாதிரி வந்து வழிநடத்தல் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து யூஸ்வலாக நீங்கள் பெரிய குருமார்களாக பாருங்களேன், எங்கள் ஐயா விட்டுருக்கேன், பெரிய குருமாரெலாம் பாருங்கள், அந்த தொப்பை அந்த இது இருக்கும் சரிங்களா.
அது ஒரு இதுதான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து 1-5-9 சரிங்களா. 1-5 வந்து நம்ம குரு பகவான் இருக்கிறதும் அது வந்து அதிகற்பதமான பலனை தரும் சரிங்களா ஐயா. ஓகே சரி. நம்ம வந்து இந்த குரு ராகு வந்து காம்பினேஷன் ஒரு சிறந்த ஒரு இது என்னென்னா, குருவோட நிழல் இருப்பது, அவர் கூடயே இருப்பது ஒரு சிறந்த வந்து ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கூடயே வந்து அவருக்கு என்னென்ன வேணுன்றது கொடுக்குறதுன்றது ஒரு குரு ராகுக்கு வந்து ஒரு காம்பினேஷனுக்கு வந்து ஒரு இது. ஓகே, இந்த வாய்ப்பை ஏற்படுத்த மணிகண்டஜயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் ஜெய்சக்திவேல். என்னோடய நம்பர் வந்து 9092088477. நன்றி. திடீர் வாய்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, திடீர்னு பேச சொன்னேன். அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுன்றதுக்காக தான் வர சொன்னோம். ஜோதிடர்கள் எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். சில நேரங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அப்படியே ரோஜாப்பூ மலையாக வரும், சில நேரத்தில் அங்கேயே வந்து கத்தி கூட வரும். ஸோ எது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா. சில நேரங்களில் எல்லாத்தையுமே ஒரு ஜாதகத்தை வந்து கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அப்படியே நம்ம பாட்டு சொல்லுவோம், நம்ம சொல்கிறது சரியானு நமக்கு தெரியாது. அவங்க சிரித்தா கூட கரெக்டாக சொல்கிற மாட்டேன்னு நினைப்போம். அமைதியாக உட்காந்துட்டே இருக்கும்போது நமக்கு என்னாகும், அப்படியே நமக்கு ஐயோ நமக்கு இது ஏதாவது தப்பாக இது சொல்லிட்டோமா, இல்லை ஜாதகத்துக்கு இது மாற்றி கொடுத்துட்டோமாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க லாக்கிங் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை நான் பலன்னு சொல்ல மாட்டேன். எடுத்தோடனே இந்த பிரச்சனை இருக்கான்னு தான் உங்களை கேட்பேன். அப்படி கேட்டோன்னா என்னாச்சு தெரியுமா, அவங்க மைனஸ் நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. அதுக்கப்புறம் இவர் சரியான ஜோசியராக இருக்குது, அப்போ நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தசாபுத்திக்கு உண்டான விஷயங்களை மட்டும் சொன்னால் போதும். பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வர வச்சிங்கன்னா போதும். அந்த நம்பிக்கை வர வைக்க ட்ரிக்ஸு நமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 1 மணி நேரம் பேச வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. 10 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிட முடியும். ஓகேங்களா. இதுதான். ஆனால் சில பேருக்கு நம்ம ஊர்லலாம் என்னென்னா, பொதுவாக இங்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க, பள்ளிப்பாளையத்தை பொறுத்த வரலும் சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது. உயர்திரு ஜெய் சக்திவேல் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், குருவை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். ஐயாவோட குருநாதர் எல்லா குருநாதருமே வந்து எனக்கு வந்து பொறுப்படுத்தினாங்க. நன்றி.